ஒரு நாளைக்கு 300 ரூபாய் கிடைக்குது, 200 ரூபாய் செலவு போகுது, 100 கொடுங்க சதக்கா. மாதம் முடிஞ்சு பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் நீங்க சதக்கா கொடுத்தீங்க. கொடை ஒன்று ரெடி, உங்களுக்கு கொடை தயார், மஸ்டருடைய கொடை தயார். 5000 லாபம் கிடைக்குது, உங்களோட செலவு 3000 போகுது. ஒரு 1500 கொடுங்க. ரமலான் முடிஞ்சு பாத்தீங்கன்னா 45000 ரூபாய் சதக்கா கொடுத்தீங்க. வசதிக்கு உள்ள மாதிரி கொடுத்து கொண்டே இருங்க. விசேடமாக இஃப்தாருடைய நேரத்தில், தராவிஹ் பிறகுள்ள நேரத்தில் மக்களை கொடுங்க. இஃப்தாருடைய உணவை உணவாக கொடுங்க. அல்லாஹ் உங்களோட முகம் பார்ப்பான். ஹதீஸ்ல என்ன இருக்கு தெரியுமா? இஃப்தாருடைய நேரமிக பெரிய வியாபாரம் பண்ற நேரம். அது பெரிய வியாபாரம், ஹோல்சேல் வியாபாரம் பண்ணிடும். இஃப்தார்ல மூமின்கள் ஹோல்சேல் வியாபாரம் பண்ற இடம். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஒரு நோம்பாளிய நோம்பு துறக்கிறதுக்கு நீங்க ஏதாவது கொடுத்து அவரது நோம்பை துறக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சா அவர் அன்றைக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறாரோ அதே அளவு நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அவருட 26 அவரே நீங்க ஒரு கஞ்சி கோப்பையில் அடைஞ்சு கொள்ளுங்க. அவர் 24 அவர் தஹஜ்ஜுத் தொழுது, தஸ்பீஹ் செய்து, இஹ்லாஸோட நோம்பு பிடிச்சு, ஜனாதாவை பின்னால பேசி, நோயாளியை விசாரிச்சு, குர்ஆன்ல எத்தனையோ ஜுஸூகளை ஓதி நீங்க செய்யாத அமலெல்லாம் செஞ்சிருப்பார். நீங்க அவருக்கு இஃப்தார் செய்யறமோ கொடுத்து அவருக்கு கிடைச்ச நன்மையில உங்களுக்கு வரும். எவ்வளவு பெரிய பாரு. இந்த ஹதீஸ பார்த்துட்டு இமாம் இப்னுல் ஜௌஸி அத்-தப்ஸீரால எழுதுறாங்க, அல்லாஹ்வுடைய அடியார்களே இந்த ஹதீஸ பாருங்க, மூமின்களே இந்த ஹதீஸ பாருங்க. உங்களோட ரமலான 30ஆக முடிக்காம உங்களோட ரமலான் மாசத்தை 60 ஆக்கி கொள்ள பாருங்க என்றார். சொல்லுங்கச்சா, உங்களோட ரமலான 30 நோம்போட முடிக்காம உங்களோட ரமலான 60 நோம்பாக்குங்க. அது எப்படி 60 நோம்பாக்குற? நாங்க 30 29 ஆக்கிடுவோம் பார்த்து கொண்டிருக்கிறேன். 7 மணி 25 முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி 7 மணி பாக்குற 60 ஆக்க சொல்றாரு. 60 அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க பிடிச்ச நோம்பு 30 நாளும் நீங்க இன்னொருத்தருக்கு இஃப்தார் செய்ய கொடுங்க, உங்களை நோம்பு 60 போயிட்டு. 2 பேரை கொடுத்தா 800 நோம்பு ஆயிரும். 3 பேரை கொடுத்தா இந்த வருஷம் 120 நோம்பு பிடிச்ச நன்மை உங்களுக்கு கிடைக்கும். கூட்டிக்கொண்டே போங்க, கூட்டிக்கொண்டே போங்க. சஹாபாக்கள் இந்த ஹதீஸ் சொன்னே கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அடுத்தவரை கொடுக்கிறேன்டா வசதியா நாளாயிக்கொண்டு எங்களுக்கே நோம்பு துறக்கிறது பாரமாயிக்குது, நாங்க எப்படி மற்றவருக்கு கொடுக்கிறேன்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதெல்லாம் பாரமான விஷயம் இல்லப்பா, அல்லாஹ் போட்டிக்கிற ப்ராஜெக்ட் திட்டங்கள் ஏழைகளும் அடைந்த மாதிரி தான் போட்டிக்கிறார். உங்களுக்கு கேளாதா ஈச்சம்பள கீட்டொன்றை இன்னொரு கொடுங்க. கட்டிக்கும் கட்லத்து பொறிக்க சொல்லல, கோழி கஞ்சி கொடுக்க சொல்லல, ஈச்சம்பள கீட்டொன்றை கொடுக்க. அடுத்தவருக்கு ஓடி போயிட்டு தமிழர்ல ஒரு நிறைய தண்ணி எடுத்துக்கணும் வந்து குடிங்க, குடிநீர் கையில அவரு குடிச்சு நோம்ப திறக்கட்டும். அவருக்கும் இந்த நன்மை இருக்குது என்று சொன்னார். ஏழைகளும் இந்த நன்மை அடைகிற வழிய ரசூலுல்லாஹ் காட்டி கொடுக்கிறாங்க. அப்ப நாங்க முயற்சி செய்யணும், ஆண்களும் முயற்சி செய்யணும், பெண்களும் முயற்சி செய்யணும். பெண்கள் ஞாபகம் வைங்க, உங்களோட கணவர் உங்களோட செலவுக்காக தரக்கூடிய காசு, உங்களோட பிள்ளைகள செலவுக்காக தரக்கூடிய காசு, அந்த காசையோ அல்லது அதால செய்த சமையலையோ அடுத்த வீட்டில் உள்ள ஏழைக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் நன்மை கிடைக்கும். அந்த காசை தந்த கணவனுக்கும் அல்லாஹ் நன்மை கொடுப்பார். இது சதகாவுடைய ப்ராஜெக்ட். ஏழை எளியோர்களின் துயர் நீக்குங்கள். அதிலே விசேஷமாக இன பந்துக்களை பார்க்கணும். ரத்த உறவு இருக்குது, ஊர் செலவு இருக்குது, ஊர்ல உள்ள அங்க இங்க எல்லாம் கொடுத்து உள் பேமஸ் அவரு. உம்மா கண்ணீர் ஓடிக்கிறா, நான கண்ணீர் ஓடிக்கிறாரு. தம்பியில குடும்பம் பார்க்க ஆள் இருக்குது, டாக்டர குடும்பத்தை பார்த்து எவ்வளவு காலம் தெரியா, தங்கச்சில குடும்பங்களை பார்த்ததே இல்ல. சாட்சி மாறு ரத்த கண்ணீரோட வாழ்றாங்க, மாமா மாறு ரத்த கண்ணீரோட வாழ்றாங்க. பாக்குறல்ல, அல்லாஹ் ரொம்ப பாக்குறார். இனபந்துக்களை கவனிக்கிறார். ரத்த உறவுகளுக்கு கொடுத்தா டபுள் நன்மை கிடைக்கிறார். சதகாவு வேற கூலி, இதுக்கு வேற கூலி. ஒரு பெண்மணி இருந்தா, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அந்த பெண்மணி, இவர் ஜகாத்து கொடுக்க போறா. சில வீடுகள் அப்படி இருக்கிறாரு,
மாப்பிள்ளை கஷ்டவாளி, பொம்பளைட்ட வசதி இருக்கும், அவாட்ட நகை கொஞ்சம் கூட மாட இருக்கும் இல்லையா? பெண்களுக்கு நகையில தக்காத்துவார் எப்படி வரும்? இஸ்ராபட அளவுக்கு இருந்தான். இஸ்ராபண்டா வீண் விரயமான அளவுக்கு இருந்தான். வீண் விரயம் என்றத அந்தந்த பிரதேசத்தில் உள்ள உலமாக்களும் துறை சார்ந்தவர்களும் தீர்மானிக்கும். அது முழு உலகத்துக்கும் ஒரு அளவுகோல் இல்லை. ஒரு ஊர்ல வச்சுக்கிறாங்க 25 பவுன் இருந்தா தான் எங்க ஊர்ல இஸ்ராப், அதை விட குறையுதா பிரச்சனை இல்லைன்னு. சில ஊர்ல 15 வச்சுக்கிறாங்க, சில ஊர்ல 17 வச்சுக்கிறாங்க, சில ஊர்ல 20 வச்சுக்கிறாங்க. ஒரு 25 25 பவுன் தான் ஒரு மனிதனுக்கு தேவையான அளவு நகை. அதுக்கு மேல இருக்கிறது வீண் விரயம் என்று வந்துட்டா, வீண் விரயமாக மேலதிகமாக உள்ள தங்கம் யாரு தெரியுதோ அவங்க எல்லாரும் வருஷம் முடிகிற நேரம் எல்லா நகைக்கும் சேர்த்து 40ல் ஒரு பகுதி சக்காத்து கொடுக்கும். ஒரு பெண்மணிக சுத்த தங்கத்தில 40 பவுன் இருக்குதுன்னா ஒரு பவுன் சக்காத்து வரும். என்ன அர்த்தம்? என்ன? 2.5 வீதம். 40ல் 1 தான் 2.5 வீதம் தான். 2.5 வீதம் சக்காத்து கடமை. ஆனா அதை விட குறைய இருக்கிறதா அதுக்கு சக்காத்து வராது. ஏன்? அவங்க பாவிக்கிறதுல சக்காத்து வாரதில்லை. பாவனைக்குரிய தங்கத்தில் பெண்களுக்கு சக்காத்து கடமையே இல்லை. எப்ப கடமையாகும்? பாவனை என்ற பெயர்ல அதிகளவான தங்கத்தை வச்சிருந்தா அதுக்கு சக்காத்து வரும். இப்படியான சில ஆட்களுக்கு இருக்கும் பணம் வரும். சில பேர் இருக்குது அவங்களுக்கு ஜக்காத்து கொடுக்கிறது கடமை, அவங்களே தெரியா. அவங்க இன்னமே மற்றவன் ஜக்காத்தை வராட்டி கொண்டிருக்கிறவங்க, அடுத்தவனோட ஜக்காத்து எடுக்கிறவங்க, அவருடைய எல்லா அக்கௌண்ட்டையும் தட்டி தூசி தெரிஞ்சு பார்த்தா இவரு கொடுக்கணும். எவ்வளவு இருந்தா கொடுக்கணும்? நான் உங்களுக்கு பிசினஸ் பத்தி பேசல, இவர்கிட்ட தங்கம் வெள்ளி பிசினஸ் பேசல. சல்லி எவ்வளவு இருந்தா கொடுக்கணும்? கடந்த 1 வருட காலமாக குறையாம எவ்வளவு இருந்தா ஜக்காத்து கொடுக்கணும்? இந்த வருஷத்துல கணக்கு 1,94,000 யார்கிட்ட கடந்த 1 வருஷமாக பணமாக இருக்கிறதோ. பணம்டா உங்களோட கையிலே மீக்கலும், உங்களோட அக்கௌண்ட்ல போட்டு வச்சிக்க மேலும், நீங்க ஒருத்தருக்கு கடனா கொடுத்து வைக்க மேலும், ஒருத்தருக்கு உதவியாக கொடுத்திருக்க மேலும், கொஞ்சத்தை வச்சுக்கொண்டு கொடுத்திருக்கவும் மேலும், அல்லது ஒரு பொருளை வாங்கி வச்சுப்பீங்க தேவைப்பட்ட நேரம் விற்று போடுவோம் என்று. இந்த எல்லாமே காசுதான். யார்கிட்ட 1,97,4,000 ரூபாய் கடந்த 1 வருஷமாக அதை விட ஒரு நாள் கூட குறையாம, கூடினாலும் குறையாம இருக்கிறதோ இவங்க எல்லாருக்கும் பணத்தில ஜக்காத்து கொடுக்கணும். நான் சொல்ற வெள்ளீட நிசாப அளவுகோலை வச்சு ஜக்காத்து கொடுக்கிறவங்க. இன்னொரு முறை ஒன்று இருக்குது, தங்கத்தை வச்சு கொடுக்கவும் வேணும். 11 பவுன் தங்கத்தினுடைய அளவு காசு. இன்னைக்கு ஒரு பவுன 1,80,000 எப்பவுமே 24 கேரட். அப்ப பாருங்க 10 பவுனுக்கு 18 லட்சம். 11 பவுனுக்கு எவ்வளவு வரும்? 19,800 லட்சம். 19,800 19,880,000 19,80,000. அப்ப ஒரு 20 லட்சம் வைங்க. தங்கத்தை வச்சு பாக்குறவங்க யார்கிட்ட கடந்த 1 வருஷமாக 20 லட்சம் ரூபாய் அதுக்கு குறையாம பணம் இருக்குதோ அவங்க வருஷம் முடியறதோட அந்த 20 லட்சத்துக்கும் ஜக்காத்து கொடுக்கும். அப்ப 2 அளவுகோல் இருக்குது. வெள்ளிய வச்சு கொடுத்தா 1,94,000, தங்கத்தை வச்சு கொடுத்தா 19,80,000. இந்த 2ல எதை பார்த்து கொடுக்கிறத நீங்க முடிவெடுக்கலாம். ஆனால் ஃபுகஹாக்கள் சொல்றாங்க வெள்ளிய வச்சு கொடுக்க பாருங்க, 1,94,000 வச்சு கொடுக்க பாருங்க. ஏன்? அப்ப கொடுக்கிறவங்க அதிகரிப்பாங்க, வாங்குறவங்க குறைவாங்க. கொடுக்கிறவங்க அதிகரிச்சிருவாங்க. எனவே இதை வச்சு கவனிக்கும். இப்ப இந்த பொம்பளை ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா கொடுக்க பார்த்தா அங்க பிரச்சனை வேற. அவட கணவர் தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் சொன்னாரே, நீ ஊருக்கெல்லாம் பங்கிடும் போது எனக்கு பங்கிடும், நானே பெரிய சிக்கல் இருக்கிறேன், கடன் தொகையில உங்களோட ஜக்காத்துல எனக்கு கொட்டிடுங்க,
ஊரு பங்கிடாதீங்கன்னார். எங்கட பொம்புல இல்லடா அதெல்லாம் கேட்கணுமா எடுங்க அப்படிம்பா. அவன் சொன்னா அந்த விளையாட்டு இது நேராது. நாங்க கணவன் மனைவிங்கிறது வேற, ஜகாத் அல்லாவோட கட்டளை, இது அல்லாஹ் சொல்ற மாதிரிதான் பங்கிடணும். எங்களை நினைச்ச மாதிரி இயலாது. நான் ரசூலுல்லாஹ்விட்ட போய் கேட்க போறேன். அந்த இல போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்க்கு போனா பல பெண்கள் வந்திருக்கிறாங்க மார்க்கத்தை கேட்க. போயிட்டு கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஜகாத்து கொடுக்க கணக்குகளை செய்து கொண்டிருக்கிற நேரம் என் கணவர் அவர் உண்மையிலே கஷ்டவாளிதான், ஜகாத்தை கேட்டாரு கொடுக்கவான்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாம் கட்டாயம் கொடுங்க, வழக்கு அஜரான், உனக்கு 2 கூலி கிடைக்கும். ஜகாத்து கொடுத்த கூலி உண்டு, உனக்கு இவ்வளவு நாள் உதவி செஞ்ச கணவருக்கு உதவி செஞ்சதுக்கு ஒரு கூலி. இங்க பாருங்க ஃபுகஹாக்கள் எடுக்கிறாங்க, கணவர் ஜகாத்தால மனைவிக்கு கொடுக்க இயலாது, ஆனால் மனைவியிட ஜகாத்தால கணவனுக்கு கொடுக்கலாம். கணவன் ஜகாத்தால மனைவி கொடுக்கல, கணவன் கட்டாய மனைவி செலவழிக்க வரும், அவரு செலவு கொடுக்கிறது வாஜிபு ஃபர்து. அப்ப கணவன் ஜகாத்து சல்லியால மனைவி கெடுக்கல் வச்சா இவர் 1 வருஷத்துல செலவை அதால கவர் பண்ணிக்குவார். கொஞ்சாதி கொடுக்கிற செலவுல உடுப்பு திருப்பல ஜகாத்தால வைக்கணும், ஊர்ல இருக்கிற வேலை எல்லாம் அப்படியே இருப்பாங்க. அதனால சொல்லி ஹஸ்பண்ட மாப்பிள்ளைய ஜகாத்து சல்லியால மனைவி கொடுக்கவும் இராது எடுக்கவும் இராது. ஆனால் மனைவியில ஜகாத்து காசால கணவன் வாங்க தகுதி இருந்தால் எடுக்கலாம். ஏன் மனைவி கணவரை செலவு கொடுக்கிறது கடமை இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே இந்த விஷயங்களை நாங்கள் எல்லாரும் கவனத்தில் எடுப்போம். விசேடமான ஞாபகப்படுத்தின ஒன்று, உறுதியான நீயத்து வைங்க, ஒரு வித்தியாசமான ரமலானாக இந்த ரமலான் அமையணும். இரண்டாவது, குர்ஆனுடைய திட்டம் முழு ஊரும் சேர்ந்து ஒரு பாரிய மாற்றத்தை ஊரில் உருவாக்குங்க. மூணாவது, சதகா எனும் இந்த பாரிய திட்டத்தை அமல்படுத்துங்க. வல்லவன் ரஹ்மான் வருகின்ற ரமலானை முபாரக்கான ஒளிமயமிக்க சுன்னத்துகளை உறுதியாக ஹயாத்தாக்கப்பட்ட ரமலானாக, இறுதி பத்திலே இஅ்திகாஃபை கொண்டு மஸ்ஜிதுகள் அலங்கரிக்கப்பட்ட ரமலானாக கழிப்பதற்கு அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.